ஆமா காதல் கடுக்கன் புதுசா அது சும்மா ஸ்டைலா இருக்கட்டும்னு போட்டேன். நல்லா இருக்குல்ல? கேவலமா இருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட் போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிங்கம் ஐயோ மறுபடியும் விஜய் மாநாடா? இல்லடா, அது வேற இது வேற. இது என்ன கான்செப்ட்னா சொல்றேன், எல்லாம் தமிழ்னு பார்த்தா பாதி பேர் வந்திருப்பீங்க. இந்த காட்டுக்கு ராஜான சிங்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த சிங்கம் காடு முழுக்க இருந்தா எவ்வளவு கெத்தா இருக்கும் அப்படின்னு பாதி பேர் நினைப்பீங்க. அங்கதான் ஒரு சின்ன சேஞ்ச். கெத்தா இருக்காது, அங்க சிங்கமே இருக்காது. டேய் என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சிங்கத்தோட தேவைக்காக, பசி தேவைக்காக வந்து காட்டுல இருக்கிற எல்லா விலங்கையும் அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கப்புறம் காட்டுல வந்து எந்த ஒரு உயிரினும் இல்லைன்னா பசி கொடுமையால சிங்கம் செத்துரும். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அது சிங்கமா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி. நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பரா ஒரு டைலாக் சொல்லுவாரு. அதாவது என்ன, எக்ஸ்ட்ராவை பத்தி சொல்லியிருப்பாரு. எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் அதே மாதிரி நானும் சொல்றேன், எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா உடம்புல வந்து நிறைய நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கோட் பண்ணா நம்ம ஐப்படத்துல லிங்கேசன் மயக்க போட்டு கீழே விழுந்துரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆபத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா படிச்சா கூட அந்த ஜீனியஸ் படம், அந்த படத்தையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பாசமும் வச்சாலும் அது தப்பு தான். அது மனுஷனா இருந்தாலும் சரி, நாயா இருந்தாலும் சரி. டாக்னு சொல்லக்கூடாது, டாக் லவ்வர்னு சொல்லணும். அமைதியா இருந்துரு, வெறுப்பு கலப்பாது. இது வந்து இந்த நாய்களால பாதிக்கப்பட்டவங்க சொல்றது இந்த அரசாங்கம் கேட்கணுமா, இல்ல இந்த டாக்ஸ் லவர்ஸ் சொல்றாங்களே அவங்க பேச்சு இந்த அரசாங்கம் கேட்கணுமா, இல்ல இந்த அரசாங்கமே ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர எங்க பேச்சு நீங்க கேளுங்க இந்த அரசாங்கம் கேட்கணுமா? இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா நான் பேசும் போது நீங்க கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகணும். என்னப்பா டிஆர் மாதிரி பேசுறாங்க? அனைவருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இந்த இஷ்யூ இவ்வளவு காட்டு தீயா பரவத்துக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அதாவது நீயான ஷோவும் கோபிநாத்தம் தான் இந்த இஷ்யூ இவ்வளவு காட்டு தீயா பரவனதுக்கு முதல் காரணம். அதாவது என்னன்னா, இந்த நாய்களால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், இந்த நாயினால எந்த பிரச்சனையும் இல்லை, நாய்களை விட்டுருக்குன்னு சொல்ற தரப்பே இன்னொரு பக்கம். இதுல கொடுமை என்னன்னா, இந்த நாய்களால வந்து ஒருத்தரோட உயிர் போச்சுன்னு ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழுற. நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணு முன்னால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். குழந்தையோட காதே பிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு இந்த நாய் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு ஆயிராரு. என் பையன் கீழே வந்து கடம்புல என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கும் சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன எப்படி கலங்கடிக்குன்னு நினைக்கவே இல்லை. ஆனா இதெல்லாம் கூட ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் சொன்னா ஆமாப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்களே சொல்வீங்க, அதை நீங்களே பாத்துருவாங்களேன். வந்துட்டு ஒரு வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ இந்த இடத்துல கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது, அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. இந்த ராட் மேல எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? இல்ல சார், ஆச்சு சார். 10,000 ரூபாய் செலவாச்சு சார். உங்களுக்கு சொல்லல கோவம் வருதா இல்லையா? டெபினெட்லி கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும், பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். பாத்தீங்களா, அவங்க காராண்ட எப்பயுமே ஒரு நாய் படுத்துட்டு இருக்குமா, அந்த நாய் அன்னைக்கு இல்லாத நேரத்துல அவங்க காருக்குள்ள ஒரு எலி பூந்து அந்த சீட்டே நாசனம் பண்ணிருக்கு. இதால அவங்களுக்கு 10,000 ரூபாய் லாஸ். எவ்வளவு பெரிய இஷ்யூ இது. யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைல்ல. இது போதாதான் இன்னொருத்தர் வேற, அவர் பேர் என்ன? பரவா. என்ன திட்டுற? திட்டல, அவர் பேர் அதான்டா. அது மட்டும் தான் பேர், முழு பேர் இல்லையா அவருக்கு? பரவா கோபி. என்னடா கோபிநாத திட்டுற? அவர் பேர் படவா கோபிடா. ஓ, அவர் பேரும் கோபியா? ஆமா. அது என்ன படவா கோபி? சீரியஸா எனக்கு தெரியல. அது ஏன் அவர் பேர்னு கீழே கமெண்ட் பார்த்து சொல்லுங்க. அதாவது தலைவர் என்னன்னா, 11 மணிக்கு மேல நீங்க எல்லாம் ஏன் வெளியே போறீங்க? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கலாமே, உங்களை யார் வெளியே போக சொல்லுது? இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல,
இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறேங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? பானம் கேட்டீங்களா? ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல. நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? இதெல்லாம் வந்து என்னன்னா டாக்ஸ் மேல உள்ள நாயின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லணும் சொல்லுங்கடா. நாய் மேல இருக்கிற அஃபெக்ஷன் இவங்களை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு பாருங்களேன். அதாவது என்னன்னா இவங்க மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங் சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவா இருந்தா பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமா போனா தான் பிரச்சனைன்ற மாதிரி சில பல வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முதல்ல பார்க்கலாம் வாங்க. நான் நினைச்சுதான் நீங்க நினைச்சீங்க அந்த வாட்ச்மேனை அத்தின் நாய் சுத்து போடும் போது ஒரு தபன்னு ஓடி வந்தான். அவன் வந்து அவரை காப்பாற்ற வர நினைச்சா அந்த வாட்ச்மேன் அடிக்கிறான். அடிச்சுட்டு கையை காட்டுறான். என்ன அர்த்தம்? எதுக்கு அந்த நாயை அடிக்க வருடே நாயே நாயே அந்த நாயை அவர் அடிக்கிறேன்னா அந்த நாய் வந்து அவரை கடிச்சிருக்குண்டா. நான் ஸ்டார்டிங் சொல்ல எல்லாம் அளவா இருக்கணும், அளவுக்கு அதிகமாக போனா ஐயோ ஸ்டார்டிங்கே இவ்வளோ இருக்கடா, இன்னும் எவ்வளோ இருக்கு தெரியலையே. வாங்க அடுத்தது பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஒரு நாள் நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபார்ம் சைன் வாங்குறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் நாயை பார்த்து நான் பயந்தேன். அப்போ அவன் சொன்னேன் ஜிம்மி மாறாம கடிக்கவே கடிக்காது, உள்ளே வாங்குறான் பயப்படாம வாங்குறான்னா வீட்டுக்குள்ளே போய் இப்படி திரும்பினோடனே நாய் பாஞ்சு வந்து ஷார்ட்ஸை கவ்வி இழுத்துருச்சு. நான் ஐயோ அம்மானு அலறிட்டு நிற்கிறேன். அவன் என்னை கண்டுக்கிறவே இல்லை. நாயை தூக்கிட்டு என்ன ஜிம்மிமா இப்போ எதுக்கு அங்கிளை கடிச்சிங்க? நீ பாருங்க பல்லெல்லாம் பிளட்டா இருக்குன்னு. பிளட்டாடே இப்ப அப்பா உங்களுக்கு திரும்ப பிரஷ் பண்ணி விடும் பாருங்க. டேய் இங்க பாரு. இப்போ இத பத்திலாம் நீ பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்பீங்க. ஆனா தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு காரணம் இருக்கு இதை பத்தி நான் பேசுறதுக்கு. அதாவது தெரிதா என்னையும் சின்ன வயசுல நாய் கடிச்சிருக்கு. இப்ப கிடைக்கலங்க, சின்ன வயசுல நானும் நாய்களால பாதிக்கப்பட்ட ஒருவன் தான். இது மட்டும் காரணம் இல்ல, என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எப்படி இந்த நாய் கடிச்சதுன்னா வயசுல வந்து கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வருது, இந்த ப்ரூ வாங்கிட்டு வருது, தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வருது. அதெல்லாம் வந்து அப்ப சின்ன வயசுல நான் தான் போய் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். ஏன் அப்படி போறேன்னா ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கடைக்கு போகும்போது ஒரு ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. என்னமாடா நீ உன் வீட்டுக்கு தான்டா வேலை, வீட்டுக்கு வேலை பார்த்தோம், நான் அதை உழைக்கிறேன்ல அதுக்கு ஒரு ஊதியம் வேண்டாம். சின்ன வயசுலப்பா அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல அந்த தேங்காய்லாம் கூட விற்பாங்க தெரியுங்களா? 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு தேங்காயெல்லாம் உடைச்சி விற்பாங்க. அப்படி தேங்காய் வாங்க போகும்போது நாய் வந்து நம்ம மேல ஜம்ப் ஆகி போறே கழிச்சிட்டு ஓடிடுச்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்க சீரியல்ல நடிக்கிறதுனால இவங்க கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவங்க பிள்ளைகள் ஸ்கூலை விட்டா வீடு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடுவாங்க, அந்த அபார்ட்மெண்ட் தாண்டி விளையாடுவாங்க. கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டிருக்காங்க. அவங்க பிள்ளைகள் இவங்க கடை கூட மாட்டாங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல இவங்களே எல்லாம் திங்ஸ் வாங்கி வந்து வச்சிருவாங்க. இவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க சமைக்க மாட்டாங்க. ஒண்ணு சமையல்காரங்க அந்த மாதிரி வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த அம்மா சொன்னாங்க குழந்தை கடிக்கிற வரைக்கும் பெத்தவங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே அவங்க வாழ்ந்த சூழ்நிலை நல்லா தெரியுது. இவங்க கார்ல இருந்து வெளியே கால் எடுத்து வைக்கிறது கூட வாய்ப்பு இல்லைன்னு நான் கணிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க தெரியல. ஆனா நாம அப்படி கிடையாது. நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிற உங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே சொல்றா சிங்கா குட்டி வா வா. ஆனா உண்மையிலே இவங்க சொல்லிட்டோம், நாங்க கேட்கிறோம், நான் கேட்கிறேன். இவங்க சொல்றதுக்கு உரிமை இருக்கு. யார் தெரியுமா? அவங்க போட்டுடுறாங்க.
இளம் விலங்கு நல ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி வருகின்ற வீடியோக்கள் பாராட்டை பெற்று வருகின்றன. அரசு முறையான நடவடிக்கை எடுத்து ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தாமல் போனதால் பழியை நாய்கள் மீது திருப்பிவிட்டு தப்பித்து விட்டனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். உண்மையிலே ஃபீல்டு ஒர்க்ல போயிட்டு நாய்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு தடுப்பூசி போடுறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆள் சொல்லிட்டு நான் கேட்கறேன். இவங்க சொல்றதுக்கு உரிமையா இல்லையா நான் சொல்ல வரல, சொல்றதுக்கு ஒரு விதம் இருக்கு. ஆனா இவ்வளவுக்கெல்லாம் நான் பேசக்கூடாதுங்க, ரொம்ப டூ மச்சா இருக்கு. இப்ப என்னதான் சொல்ற, எல்லா நாய்களும் விஷ ஊசி போட்டு சாவச்சிடலாமா அப்படின்னு சொல்ல வரியா? ஏங்க கவர்மெண்டே அந்த மாதிரி சொல்லலைங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இப்ப இந்த பிரச்சனைகள் இப்ப நாயோட எண்ணிக்கைகள் அதிகமாயிடுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சா முன்கூட்டியே கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டாங்க. அந்த ரூல்ஸ் நான் சொல்றதை விட ஏடிஎம் சொன்னா கரெக்டா. ஏடிஎம் தெரியாது, ஏடிஎம் தமிழ் மகள் போட்டுவிடு. உங்க ஏரியாவுல நாய்கள் தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க அதை புடிச்சு கருத்தாட பண்ணி விட்டுருவோம். உங்க ஏரியாவுல ஏதாவது நாய் தொல்லை இருக்கா? நம்ம அழகிய தமிழ் வந்து சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது அப்பவே கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸை வந்து அதிகாரிகள்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நாய்களோட எண்ணிக்கை அதிகமா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்போவும் எதுவும் கெட்டு போல, அரசாங்கம் வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சில திட்டங்கள்லாம் மாற்றி அமைச்சாவே நம்ம வெளியே வரலாம். ஆனால் அப்போ அரசாங்கம் கவனிக்கலை, இதுக்கப்புறமும் அரசாங்கம் கவனிக்கலைன்னா நாய்களோட எண்ணிக்கை அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு. இதில் பொதுமக்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி ரெண்டு விஷயம் பார்த்தா, ஒன்று காமெடியாக இருந்தது, அதே நேரத்தில் ஒன்று மனசை வருத்தப்படுற மாதிரியே இருந்தது. 2 கப்புள்ஸ் வந்து ஒரு நாய்க்கு வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து சாப்பாடு வைக்க போயினுங்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு போயிடுவீங்க, அந்த நாய்ங்க வந்து எங்கள் பிள்ளைகளை கடிக்கிறதான்னு சொல்லி அவங்க சண்டைக்கு போகிறாங்க. இங்கெல்லாம் சாப்பாடுலாம் வைக்கக்கூடாது. என்ன அடுத்த போடா, இதுக்கு நல்ல மரியாதை கிடையாது. போயிட்டே இருங்க. அது எங்களை கடிக்குது, எங்க குழந்தை இங்க இருக்குது இல்லையான்னு பாரு. சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க, போயிட்டே இருங்க. இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டுக்கிறையா, எங்க தான் தெரியல. அது ஒரு இல்லையான்னு பாரு. அதேதான். சரி, ஓகே. ஆனா இதுல எனக்கு பிடிக்காதது என்னன்னா, நீங்களே பாருங்களேன். சாப்பாடு எடுத்துட்டு கிளம்புங்க. நம்ம வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த வெச்ச சாப்பாடை எட்டி ஒதுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம இந்தியால சாப்பாடு இல்லாம எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. சாப்பாடு எப்படி பண்ணியிருக்க கூடாது. நண்பா, நம்மளுக்குள்ள சண்டை போட்டு இங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. நாய்கள் வேண்டாம், நாய்கள் வேணும்ன்ற அந்த வட்டத்துக்குள்ள போகாம நம்ம ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் கிட்ட கேள்வி எழுப்பணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, நீங்க முன்னாடியே வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாயோட எண்ணிக்கைகள் அதிகமா இருக்குமா? அந்த நாயோட எண்ணிக்கை அதிகமானால்தான் என் பிள்ளைகளை வந்து தாக்குது, அது மட்டும் ரோட்ல இருக்கும்போது குறுக்க வருது, அதனால எங்களுக்கு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் தான் கேள்வி கேட்கணும் தவிர நம்மளுக்குள்ள சண்டை போட்டு அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. சரி, கவர்மெண்ட் சொன்னதான் ஞாபகம் வருது, நம்ம ராஜ்யசபா எம்பி என்ன சொல்றாப்புல, ஏதோ சொல்லியிருக்காராம திருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க. அத விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு, இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? ஆழமா யோசிச்சு பார்த்தா கழுதையை மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஏன் நான் கூட பார்த்ததில்லை. இப்போ நம்ம நாய்ங்கனாவே ஆபத்துன்னு இப்போதான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதும் சரி, நம்ம அப்பா காலத்துலையும் சரி, நம்ம தாத்தா காலத்துலையும் சரி, நம்ம சன்னதிகள் முன்னாடிலேருந்து நம்ம நாய் கூட்டன்றது ஜென்ரேஷன் நம்மளோடய இருக்கு. ஆனால் இந்த புது நோய்கள் புதுசாக வரதுனால தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ கொரோனாலாம் வரும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, லாக்டவுன்லாம் நம்ம இருப்போம்னு கற்பனை கூட பண்ணி நம்ம பார்க்கல. ஆனால் வந்துச்சு, இருந்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ரேண்டஸ் நோய் வந்ததுனால சின்ன வயசுலேயே தான் எடுத்து வளர்த்த ஓனரே அந்த நாயால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மலாம் மாத்திரம் அந்த நாய்களுக்கு இதுக்கு வந்து முடிவே இல்லையா நிறைய பேர் கேட்பீங்க. முடிவு இருக்கு, அது நம்ம கையில இல்லை, நம்ம அரசாங்க கையில தான் இருக்கு. ஆனா அரசு இது செய்யுமா செய்யாதன்ற அந்த பயத்திலேயே உண்மையான டாக் லவ்வர்ஸ் அவங்க ஃபீல்ட் ஒர்க்கர் இறங்கி இப்பயே வந்து இந்த நாய்களுக்கு தடுப்பூசியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாங்களும் டாக் லவ்வர்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கவங்க வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர இறங்கி ஃபீல்ட் ஒர்க்ல யாரும்
வேலையை பார்க்கல. பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? ஆனா இந்த இஷ்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தெருநாயனா என்ன, வீட்டு நாயனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். தெருநாய்ன்றது நம்ம ஏரியால நம்ம தெருவுல சுத்தின்னு இருக்கிறது பத்தி தெருநாய். வீட்டு நாய்ன்றது அதுக்குன்னு தனியா ஃபுட்டு, அதுக்குன்னு தனியா ஷாம்பு, அதுக்குன்னு சில சமாச்சாரங்கள்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அது பார்த்து கவனிக்கணும். அதுதான் வீட்டு நாய். முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். சென்ட்ரலில் இருந்து புறப்படும் ரயில்களில் பயணிகள் எவராவது வாசலில் அமர்ந்து பயணித்தால் போதும் அவர்களை கடிப்பது போல பயமுறுத்தியே உள்ளே போக வைத்து விடுவாராம் இந்த டைகர். போலீசுக்கு டேக்கா கொடுத்து விட்டு நேக்கா தப்பி ஓடியவனை போலீசுக்கு துணையாக ஓடிச் சென்று கவ்வி பிடித்து வந்த நன்றி உள்ள ஜீவன் டைகர் இதுதாங்க. பசிக்கு உணவளித்த நன்றி கடனுக்கு அங்குள்ள போலீசாரின் காலடியில் விசுவாசம் மிகுந்த ஊழியனாக மாறி போனதாக கூறப்படுகிறது. ஓர ட்ரெயின்ல வந்து கவ்வி பிடிக்குது, உள்ள கூட அப்படின்னு சொல்லிட்டு ஓர ட்ரெயின்ல வந்து அவங்க அலர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அவங்க ஓனருக்கு ஒரு ஆபத்து போதும் பாஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுவே ஒரு உதாரணம். நாய்களால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அந்த நாய்களுக்கு வியாதி தாக்குற வரைக்கும் இந்த ரேண்டர்ஸ்ன்ற அந்த வியாதி வந்து நாய்களுக்கு தாக்கப்பட்டா தன்னோட ஓனரே அதால கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஒரு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா வழி இருக்கு. ஆனா அது உங்ககிட்டயும் என் கிட்டயும் இல்லை, அரசாங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அரசாங்கம் தான் இதுக்கான வழியை வந்து உருவாக்கும். அதாவது நாய்களுக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டோம், அது மட்டும் நிறைய கருத்தரிப்பு மையம்லாம் நிறைய செஞ்சாதான் நாய்களோட எண்ணிக்கையை வச்சு நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்படி விட்டோம்னா ஃபியூச்சர்ல இன்னும் நாய்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும். இதால பாதிப்பு பொதுமக்களான நம்மளுக்குள்ள சண்டை போறதுனால 10 பைசாக்கு பிரயோஜனம். ஆனா இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசின் செவிக்கு போய் சேரும். அவங்களும் வந்து ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபீட் எடுக்க இறங்கினாங்க தான் நம்மளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் நம்ம விடக்கூடாது, பேசிக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழி இல்லை, என்ன பண்ண. சரி நண்பா, நான் பேசுறது கரெக்டா தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இதெல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. குறிப்பா லைக் பண்ணி சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ண தான் நம்ம சேனல் நாளை பக்கம் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார்.